கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த யாத்திராகம புஸ்தகத்திலங்க இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்திலிருந்து விடுதலையாக்கி வெளியே கொண்டு வரும்போது பைபிள் சொல்லுது 10 வாதைகளை ஆண்டவர் அனுமதி கொடுத்து பயன்படுத்தி, அதனால அந்த எகிப்து ஜனங்கள் இவர்களை துரத்தி விடுவது போல துரத்தி விட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். நீங்க அந்த 10 வாதைகளும் கொஞ்சம் பார்க்கும்போதுங்க, அது அந்த தேசம் முழுவதையுமே அது பாதிச்சதை நம்ம பார்க்கிறோம். என்னென்ன அந்த வாதைகள் நான் சொல்லிட்டு வந்துடுறேன். நம்ம வசனம் எடுத்து பார்க்க டைம் இல்லை. 7ஆம் அதிகாரத்துல எல்லா நீரூற்றுகளும், நைல் நதி எல்லாமே என்னவா மாறுச்சுன்னா ரத்தமா மாறுச்சு. அவங்களால பயன்படுத்த முடியவில்லை. 7 நாட்கள் அப்படியே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. அடுத்தது 8ஆம் அதிகாரத்துல 3 வாதைகளை குறித்து வாசிக்கிறோம். 1, தவளைகள். எல்லா இடங்களிலும் தவளைகள் நிரம்பிடுச்சான். அடுத்தது டஸ்ட் அடிக்கிறாங்க, அதெல்லாம் என்னவா மாறுச்சு? பேனா மாறுச்சு. பெரியவங்க சின்னவங்க எல்லாரும் மேலும் முழுவதுமா பேன்களா நிரம்பினது அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அடுத்த 8ஆம் அதிகாரத்துல அடுத்த வாதை வண்டுகள். எல்லா இடத்துலும் அந்த பூச்சிகள், வண்டுகள் எல்லா இடத்துலும் ஒரு சில பயிர்கள் எல்லாம் அதை சாப்பிட்டது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அடுத்து 9ஆம் அதிகாரத்துல இன்னும் 3 வாதைகளை குறித்து வாசிக்கிறோம். மிருக ஜீவன்கள் எல்லாத்துக்கும் கொள்ளை நோய் வந்துச்சான். எல்லா மிருக ஜீவன்களுக்கும் கொள்ளை நோய் வருகிறது. எத்தனையோ மிருக ஜீவன்கள் அதனால என்ன செஞ்சுச்சு? அழிஞ்சு போகிறது. அடுத்தது கொப்பளங்கள் உண்டாகிறது. உடம்பெல்லாம் கொப்பளங்கள், எல்லாருக்கும் முழு உடம்பு கொப்பளங்கள் ஆகிறது. அடுத்தது கல் மழை மேலிருந்து கீழே விழுகிறது. அப்போ வெளியே இருந்த மிருக ஜீவன்கள் எல்லாமே என்ன செஞ்சிச்சு? அழிஞ்சு போயிருச்சுன்னு வாசிக்கிறோம். கல்மழையோடு அக்கினியும் வந்துச்சான். அதுல இதுவரைக்கும் அந்த மாதிரி பார்த்ததே இல்லை அவர்கள். அப்படி ஒரு பெரிய அழிவு தேசத்துல வந்துச்சுன்னு வாசிக்கிறோம். 10ஆம் அதிகாரத்துல 2 வாதைகள். 1, வெட்டுக்கிளிகள். இந்த கல்மழைனால எந்தெந்த செடியெல்லாம் அழிஞ்சு போகலையோ மீதம் இருக்கிறதெல்லாம் இந்த வெட்டுக்கிளிகள் என்ன செஞ்சிச்சா? ஃபுல்லா கடிச்சு ஃபுல்லா ஸ்பாயில் பண்ணிடுச்சு. அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கே வழி இல்லாம போச்சுன்னு வாசிக்கிறோம். அடுத்தது 9ஆவதாக 3 நாள் இருட்டு, அந்தகாரம். 3 நாள் இரவும் பகலும் 24 ஹவர்ஸும் 72 மணி நேரங்கள் இருட்டாவே இருந்துச்சுன்னு வாசிக்கிறோம். கடைசியா அதுக்கப்புறம் 11, 12, 13ஆம் அதிகாரங்களில் தலைச்சன்கள் சங்கரிக்கப்படுகிறது. இதுவும் எல்லாருக்கும் வந்துச்சு. ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வராம ஆண்டவர் என்ன செய்தார்? பாதுகாத்தார். ஆனா இத எந்த கோணத்தோடு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம்னாங்க, இப்ப நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் சொல்லி சொல்றோம். என்னதான் அரசாங்கம் என்னதான் பண்ணாலும் அது அவங்களால என்ன செய்ய முடியாதுன்னா ஒண்ணும் மாற்ற முடியும். இப்போ சுனாமி வருது அல்லது ஒரு பெரிய சைக்ளோன் வருகிறது, அதை தடுத்து நிறுத்த அவங்களுக்கு என்னெல்லாம் அவங்களுக்கு பலம்? ஒண்ணுமே செய்ய முடியும். எங்களால ஒண்ணும் செய்ய முடியும். எவ்வளவு பெரிய பெரிய பலன் இருக்கலாம், வல்லமைகள் இருக்கலாம், ஆனா அவங்களால அதை தடை செய்யவே முடியாது. கொரோனா குறித்து நம்ம கண்கூடா நம்ம பார்த்தோம். எவ்வளவு பெரிய பெரிய பலசாலிகள் எல்லாம் அதுல அழிஞ்சு போனதை நம்ம பார்க்கிறோம். பெரிய ஞானிகள், பராக்கிரமம் இருக்கு, மருந்துகள் இருக்கு, அவங்களால ஒண்ணும் செய்ய முடியல என்று சொல்லி வாசிக்கலாம். ஆனா இன்னைக்கு தியானம் என்னன்னா, அன்றைக்கு அந்த மாதிரி வந்தது முக்கியமான நோக்கம் தன்னுடைய ஜனத்தை ஆண்டவர் என்ன செய்யணும்? வெளியே அழைச்சிட்டு வரும்படியாக தான். ஆனா அதோடு கூட சேர்ந்து ஒரு சில நோக்கங்களை அந்த யாத்திராகம புஸ்தகத்துல நம்ம பார்க்கிறோம். அது காமன்னா நமக்கும் இன்னைக்கு பொருந்து. இன்றைக்கும் வை நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ், ஏன் இந்த மாதிரி அழிவுகள் வருகிறது, ஏன் வாதைகள் வருகிறது, ஏன் இந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு யாத்திராகம புஸ்தகத்தை வச்சு ஒரு சில காரணங்களை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோங்க. முதல் காரணமா யாத்திராகம புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6, 7, 8 நம்ம சேர்ந்து வாசிச்சிடலாம். யாத்திராகம புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6, 7, 8. எக்ஸடஸ் சாப்டர் 6, 6, 7 and 8 வாசிக்கலாமாங்க? ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நானே கர்த்தர், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளினாலும் உங்களை மீட்டு உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாய் இருப்பேன். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட தேசத்தில் உங்களை கொண்டு போய் அதை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். நான் கர்த்தர் என்று அவர்களுக்கு சொல். இந்த இடத்துல யாரை பார்த்து சொல்றாரு? இதைய மோசே மூலமா யார்கிட்ட சொல்றாருங்க?
எந்த ஜனங்க? இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, தன்னுடைய ஜனத்தை பார்த்து சொல்றாரு. இப்ப நிறைய வாதைகள் வரப்போகிறது, அற்புதங்கள் நடக்க போகிறது. எதுக்காக? ஒரு முக்கியமான நோக்கம் என்ன? நான் கர்த்தர் என்று நீங்க என்ன செய்யணும்? நீங்க அறிஞ்சுக்கணும். நான் கர்த்தர் என்ன அர்த்தம்? இது பின்னணி என்னன்னாங்க, 430 வருஷமா அவங்களுக்கும் ஆண்டவருக்கும் என்ன இல்லைன்னா சம்பந்தமே இல்லை. ஆசாரியன் இல்லை, தேவாலயம் இல்லை, ஆராதனைகள் இல்லை, வேதத்தை போதிக்கிறவங்கள கடைபிடிக்கிறவங்க இல்லை, பண்டிகைகள் இல்லை, ஒண்ணுமே இல்லாம கர்த்தருக்கும் அவர்களுக்கும் சம்பந்தமே இல்லாம அப்படி வாழ்ந்து கொண்டிருந்த அவர்களுக்கு ஆண்டவர் யாருன்னே ஒருவேளை தெரியாம கூட போயிருந்திருக்கலாம். இப்பொழுது அவர்தான் உண்மையுள்ளவர். ஏன்னா எகிப்தியர்கள் பார்வோனை என்னவா நம்புவாங்க? தெய்வமா நம்புவாங்க. பார்வோனை கடவுளை அவங்க நம்புவாங்க. நிறைய நைல் நதிய கடவுளா. நம்ம இந்த பார்த்த 10 வாதைகளுமே ஒவ்வொன்றும் ஒரு எகிப்திய தெய்வங்களை சம்பந்தப்பட்டு இருக்கும். அந்த தேவர்களுக்கு பவர் இல்லைன்னு புரிய வைக்கிறதுக்காக தான் நைல் நதியை அவங்க தேவனா கொண்டாடுவாங்க, தவளைகளை தெய்வமா கொண்டாடுவாங்க, பேண்களை தெய்வமா கொண்டாடுவாங்க. இப்படி எல்லாம் தெய்வமா அவங்க என்னென்ன நினைக்கிறாங்களோ அத்தனையும் ஒண்ணும் இல்லைன்னு ஏசப்பா அந்த இடத்துல ப்ரூவ் பண்ணுகிறார். நான் கர்த்தர் என்று நீங்க உணர்ந்து கொள்ளணும். இஸ்ரவேல் ஜனங்கள் இதை புரிந்து கொள்ளணும். அவர்தான் கர்த்தர். கர்த்தரன் வரும்போதுங்க அவருக்கு மீறினது ஒண்ணும் இல்லை. அவர் தான் ஆளுகை செய்கிறவர். He is the final authority. அவர் தான் முடிவு. பாருங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல என்ன சொல்ல விரும்புறேன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இந்த வார்த்தை வரும், நான் கர்த்தர் நீங்க அறிந்து கொள்ளணும். வாதைகளை குறித்து சொல்லிட்டு வரும்போது எகிப்தியரை குறித்து சொல்லும் போதும் எகிப்தியரும் நான் கர்த்தர் என்று என்ன செய்யணும்? அறிந்து கொள்ளும். சரி, அந்த வசனமும் ஒரு தடவை வாசிச்சிடலாம். 7ஆம் அதிகாரத்துல 5வது வசனம், யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் 5வது வசனம், எக்ஸடஸ் சாப்டர் 7 verse 5 வாசிக்கலாம். நான் எகிப்தின் மேல் என் கையை நீட்டி இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட பண்ணும்போது நானே கர்த்தர் என்று எகிப்தியர் அறிவார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் மட்டுமல்ல, எகிப்தியரும் அறிஞ்சு கொள்ளணும், இவர்தான் யெகோவா தேவன் தான் கர்த்தர் என்று அவங்களே என்ன செய்யணும்? அறிந்து கொள்ளணும். வெறும் ஜனங்க மட்டுமல்ல, ராஜாவும் அறிந்து கொள்ளணும்னு சொல்வார். மோசே சொல்லும் போதுங்க பார்வோன் என்ன சொல்வாருன்னா, 5ஆம் அதிகாரத்துல, யாத்திராகமம் 5ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனங்க, யாத்திராகமம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல பார்வோன் கேட்பாரு, வாசிக்கலாம். அதற்கு பார்வோன், நான் இஸ்ரவேலை போக விட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார்? நான் கர்த்தரை அறியேன், நான் இஸ்ரவேலை போக விடுவதில்லை என்றான். இவனுக்கும் கர்த்தருக்கும் சம்பந்தம் இல்லை. நான் தான் தேவன் என்று அவன் சொல்லும் போது நான் ஏன் அந்த கர்த்தரை கேட்கணும்? என்ன கர்த்தர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அப்ப இந்த பார்வோனுக்கும் கர்த்தர் யார் என்பது ஆண்டு என்ன செய்யணும்? புரிய வைக்கணும் என்பதற்காக இந்த மாதிரி சூழ்நிலை அவர் சொல்றாரு, நான் தான் பெரியவன் நினைக்கிறான். கேள்வி கேட்பாரு பாருங்க. 8ஆம் அதிகாரம் ஒரு 3 வசனம் வாசிச்சிடலாம் பார்வோன் சம்பந்தமா. 8ஆம் அதிகாரம் 22வது வசனம், யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம் 22வது வசனம். பார்வோனை பார்த்து ஆண்டவர் பேசுறாரு, வாசிக்கலாம். பூமியின் நடுவில் நானே கர்த்தர் என்பதை நீ அறியும்படி என் ஜனங்கள் இருக்கிற கோசேன் நாட்டில் அந்நாளிலே வண்டுகள் வராதபடி அந்த நாட்டை விசேஷத்தைப்படுத்தி வித்தியாசம் உண்டாக்குவேன்னு சொல்லி சொல்றாரு. சரி, இந்த இடத்துல நம்ம பாயிண்ட் என்னன்னா, பார்வோனை பார்த்து சொல்றாரு, நீ நினைச்சதல்ல, நான் தான் முடிவு பண்ணுகிறவர் என்பது நீ அறியணும் என்று சொல்லி சொல்லுகிறார். அதே மாதிரி 9:17, 9ஆம் அதிகாரம் 17வது, எக்ஸடஸ் 9 verse 17 வாசிக்கலாம். நீ என் ஜனங்களை போக விடாமல் இன்னும் அவர்களுக்கு விரோதமாய் உன்னை உயர்த்துகிறாயா? 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, 10ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல, அப்படியே மோசேயும் ஆரோனும் பார்வோன் இடத்தில் வந்து உன்னை தாழ்த்த நீ எதுவரைக்கும் மனதில்லாதிருப்பாய்? என் சமூகத்தில் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை போக விடு. அப்போ பார்வோனுடைய அந்த மனநிலை மாறி நான் தான் பெரியவன் நினைக்கிறான். இல்ல, உன்னை விட பெரியவர் ஒருவர் இருக்கிறார், அவர்தான் கர்த்தர் என்று பார்வோனும் அறியணும், எகிப்து ஜனங்களும் அறியணும், தன்னுடைய ஜனமும் அறிந்து கொள்ளணும், அவர்தான் கர்த்தர் என்று சொல்லி. இப்ப நம்ம லைஃப்ல கூட வித்தியாசமான சூழ்நிலைகளை நம்ம பார்க்கிறோம். நம்முடைய சக்திக்கு மிஞ்சினது நம்ம பண்ணிடுவோம், செஞ்சிருவோம் எல்லாம் நினைக்கிறோம். ஆனா ஒரு சூழ்நிலை வருவது இதெல்லாம் என்ன செய்யல? பயன்படல, இதெல்லாம் ஒண்ணுமே உபயோகம் ஆகலன்னு சொல்லி நம்ம புரிந்து கொள்ள வைப்பதற்காக ஒரு சில சிச்சுவேஷன்ல ஏசப்பா கூட்டிட்டு போறார். நம்முடைய பணம் பயன்படுகிறது இல்ல, ஆள் பலம் பயன்படுகிறது இல்ல, எதுவுமே பயன்படாத ஒரு நிலைமையில அவர்தான் எல்லாம் சொல்லி ஒரு சூழ்நிலைக்கு வரணும்னு சொல்லி அதை புரிந்து கொள்ளணும்னு ஏசப்பா ஒரு சில வாதைகளை நம்ம சந்திக்க ஏசப்பா வைக்கிறார். இதை புரிந்து கொண்டார் யோபு. கடைசி அதிகாரத்துல வரும்போது அவர் சொல்றாரு, தேவரீர் நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீங்க செய்ய நினைத்தது தடை. இவர் ரொம்ப பெரியவர்,
கிழக்கு தேசத்திலேயே ரொம்ப பெரிய பணக்காரன். ஆனா அவர் சொல்லுகிறாரு, ஆண்டவரே நான் அல்ல, நீங்க தான் செய்ய நினைச்சது தடைபடாதுன்னு ஒத்துக்கொள்ளுகிற. அப்ப நம்ம லைஃப்ல கூட வாதைகளை நம்ம ஏன் சந்திக்கிறோம், நம்முடைய சக்திக்கு மிஞ்சின சம்பவங்களை ஏன் சந்திக்கிறோம்னா நம்ம கையில இல்ல, அவர் கையில தான் அது இருக்கிறது. அவர் தான் காரியங்களை செய்கிறவர், அவர் முடிவு பண்ணுகிறவர், அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நடக்கும். ஹி இஸ் லார்ட் என்று சொல்லி எல்லாரும் புரிந்து கொள்ளும்படி கர்த்தர் அதை செய்கிறார். இரண்டாவது குறிப்பாங்க, அவரை குறித்து என்னென்னலாம் அறிஞ்சு கொள்ளணும்னு சொல்லி இந்த பகுதியில இந்த வாதைகள் டைம்ல ஆண்டு சொல்லுகிற 5 காரியங்களை பார்க்க போறோம். ரெண்டாவது குறிப்பா அவர் கர்த்தர் என்று சொல்லுகிறோம். அவர் கர்த்தரா, அவருக்குள்ள என்னென்ன குணாதிசயங்கள் நம்ம கண்டுகொள்ளணும். 2 வசனம் வாசிக்கலாம். 9ஆம் அதிகாரம் 14வது வசனம். யாத்திராகமத்துல தான் நம்ம பார்த்துட்டு வரோம். எக்ஸடஸ் சாப்டர் 9 verse 14. 9ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிக்கலாம். விடாதிருந்தால் பூமி எங்கும் என்னை போல வேறு ஒருவரும் இல்லை என்பதை நீ அறியும்படிக்கு இந்த முறை நான் சகலவித வாதைகளையும் உன் இருதயத்திலும் உன் ஊழியக்காரர் மேலும் உன் ஜனங்கள் மேலும் அனுப்புவேன். பூமி எங்கும் என்னை போல வேறு ஒருவரும் இல்லை என்பது. 8ஆம் அதிகாரம் 10வது வசனம். யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிக்கலாம். அதற்கு அவன் நாளைக்கு என்றான். அப்பொழுது இவன், எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஒப்பானவர் இல்லை என்பதை நீர் அறியும்படிக்கு உம்முடைய வார்த்தையின்படி ஆக கடவது. 2வது பாயிண்ட்ல என்ன நம்ம பார்க்கிறோம்னாங்க, இப்போ நம்ம இந்திய தேசத்துல எடுத்துக்கொண்டா இயேசுவை ஏற்றுக்கொள்ளுவாங்க. ஆனா 1000ல் 1, 1,00,000ல் 1, கோடியில 1 இவரை என்ன செய்வாங்க, இவரை ஏற்றுக்கொள்வாங்க. ஆனா ஏசப்பா சொல்றார், வாதைகள் வழியா கூட்டிட்டு போகும்போது வேற எந்த தெய்வமும் பயன்படாது, அவர் ஒருவர் தான் கர்த்தரன் என்ன செய்யணுமா புரிந்து கொள்ளணும். அவருக்கு ஒப்பானவர் அல்ல, அவருக்கு மீறினது ஒண்ணும் இல்ல, மற்றதெல்லாம் ஒண்ணும் இல்லை. நீங்க தெய்வங்களை ஆண்டு நியாயந்து இருக்கிறார். அந்த 10 வாதைகளும் ஒவ்வொரு தெய்வத்தை உணர்த்தும். அப்ப அந்த வாதைகளுக்கு நியாய தீர்ப்பு கொடுத்தார் என்று சொல்லி வசனம் சொல்ல பாருங்க. நம்பர்ஸ் 33:4. என்னாகமம் 33ஆம் அதிகாரம் 4வது வசனம். என்னாகமம் 33ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது எகிப்திய கர்த்தர் தங்களுக்குள்ளே சங்கரித்த கலைச்சன் பிள்ளைகளை எல்லாம் அடக்கம் பண்ணினார்கள். அவர்கள் தேவர்களின் பேரிலும் கர்த்தர் நீதி செலுத்தினார். அவர்கள் தேவர்களின் பேரிலும் நீதி செலுத்தினார். அவங்க தேவங்க கடவுள் முன்னால் என்ன செய்ய முடியல, நிக்க முடியல என்பதை எகிப்தியர் புரிந்து கொண்டாங்க. கர்த்தரே தேவன் என்று காட்டினார். இப்ப நம்ம லைஃப்ல கூட இந்த ஆண்டவரை என்னவா பார்க்கணும். இன்னைக்கு நம்மகிட்ட ஆண்டவர் கேட்கிற கேள்வி என்னன்னா, ஏதோ உன்னோடு ஆண்டவரை ஒப்பிட்டு ஒருவேளை வைத்துக் கொள்ளலாம். ஆனா இவரோ நிகரே இல்லாத ஒரு சர்வேசா, அவருக்கு நிகரா, அவருக்கு ஒப்பாக வேற யாரையும் எதையும் என்ன செய்ய முடியாது, வைக்க முடியாது. அவர் எல்லாத்துக்கும் மேலவர், அவருக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை. எதோடு ஒப்பிட்டு அவரை நம்ம சொல்ல முடியும், எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் அதை எதோட ஒப்பிட்டு பார்க்க முடியும். எதை எடுத்துக்கொண்டாலும் அவர் எல்லாத்துக்கும் மேல இருக்கிறவர் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த உபத்திரவத்துல நம்ம எதிர்பார்க்கிறார். இன்னொரு காரியம் அவரை குறித்து என்ன அறிஞ்சு கொள்ளணும். நாங்க 6ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 6-7 நம்ம முதல் குறிப்பா பார்த்தோம். அவர் கர்த்தர், அவர் தான் ஆளுகை செய்கிறவர், அவர் தான் டிசைடிங் அத்தாரிட்டி. 2வது குறிப்புல அந்த ஆண்டவரை குறித்து என்னென்ன அறிந்து கொள்ளணும்னா, அவரை போல வேற யாரும் இல்லை, அவருக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை. அது மாத்திரம் இல்ல, இந்த 6ஆம் அதிகாரம் 6-7 அவரை விடுவிக்கிறவரா நம்ம அறிந்து கொள்ளணுமா வாசிக்கலாம். ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நானே கர்த்தர், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளினாலும் உங்களை மீட்டு உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாய் இருப்பேன். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். விடுவிக்கிறவர் அவர் என்கிறது என்ன செய்யணுமா, அறிந்து கொள்ளணுமா. யோவான் 8ஆம் அதிகாரம் 36வது வசனம் நமக்கு தெரிஞ்ச வசனம். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே என்ன செய்வீங்க, விடுதலையாவீங்க. அவர்தான் விடுவிக்கிறவர், அவர்தான் விடுதலை கொடுக்கிறவர் என்பதை நம்ம என்ன செய்யணுமா, அறிந்து கொள்ளணுமா. வேற எந்த விடுதலையும் அது நிரந்தரமானதல்ல. வேற எந்த விடுதலையும் அது திரும்பி அந்த பிரச்சனை வந்துடும். ஆண்டவர் விடுதலை கொடுத்தார், வசனம் சொல்லுது மெய்யான ஒரு விடுதலையா இருக்கும். ஆண்டவர் விடுவிக்கிறவர் என்பதை நம்ம என்ன செய்யணும், அறிந்து கொள்ளணும். வேற எதையும் நம்பத்தக்கதல்ல. இந்த ஏசாயா 2ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல வாசிக்கும் போதுங்க, நாசியில
சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள், நம்பப்படுவதற்கு அவர் எம்மாத்திரம். அப்ப இந்த மாதிரி வாதைகளில போகும்போது ஏசப்பா வேற யாரால விடுதலை கொடுக்க முடியாது, நீர் ஒருவர் தான் என்று ஏசப்பா என்ன செய்யற நமக்கு புரிய வைக்கிறார். அதை புரிந்து கொள்ள வைப்பதற்காக எகிப்தில் அதை செய்தாருன்னு வாசிக்கிறோம். மூணாவது அவரை குறித்து என்ன அறிந்து கொள்ளணும்னா உபாகமம் 7ஆம் அதிகாரம் 6, 7, 8. டியூட்ரானமி சாப்டர் 7, 6, 7 and 8. உபாகமம் 7, 6, 7, 8 வாசிக்கலாம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாய் இருந்தீர்கள். கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதினாலும் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீணாகிய எகிப்தினின்றும் அதன் ராஜாவாகிய பார்வோனின் கையினின்றும் உங்களை மீட்டு கொண்டார். ஏன் இந்த வாதைகள் மூலமா ஆண்டு செஞ்சாருன்னா ஒரு காரியம் இந்த இடத்துல சொல்றாரு, அவருடைய அன்பை என்ன செய்யணும், நம்ம புரிந்து கொள்ளணும். அவர் அன்புள்ளவர் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். அன்பு காட்டினார். நீங்க கவனிச்சு பார்த்தாங்க இந்த வாதைகளில அப்படி அன்பை வெளிப்படுத்துகிற 2 அழகான சம்பவம் அந்த கல்மழை வரப்போகுதுங்க. கல்மழை எல்லாமே அழிய போகுது. அப்ப ஆண்டுடைய அன்பு என்னன்னா, நீங்க வார்த்தையை நம்பி அந்த ஆடு மாடுகளை அல்லது நீங்களும் வீட்டுக்குள்ள இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்பு. முதல்ல எச்சரிப்பு கொடுக்கிறாரு, கல்மழை வரப்போகிறது, வார்த்தையை நம்பினா ஆடு மாடுகளை எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்துருங்க, நீங்க நம்பாம இருந்தா வெளியே வைங்க, அறிஞ்சு போயிரு. அதாவது God gives a warning, God gives an opportunity, ஒரு வாய்ப்பை கொடுக்கிற தப்பித்துக் கொள்வதற்கு. எடுத்த உடனே அழிக்கிறவர் அல்ல, சான்ஸ கொடுக்கிறார், மனம் திரும்ப வாய்ப்பு கொடுக்கிறார். அந்த தலைச்சன்கள் அழிக்கப்படுகிற சம்பவத்துல கூடங்க ஆண்டவர் சொல்றாரு, ஒரு வயது ஆடை அடிச்சு ரத்தத்தை என்ன செய்யணும், நிலைக்கால்கள்ல பூசணும். எந்த வீட்டுல ரத்தம் பூசப்பட்டு இருக்கிறதோ அந்த வீட சங்கார தூதன் என்ன செய்வாங்க, கடந்து போயிருவாங்க, அங்க அழிவு இருக்காது. ஆண்டவர் அங்க ஒரு சான்ஸ கொடுக்க, அங்க அன்பை வாசிக்கிறோம். அதாவது ஆண்டவரால எடுத்துடனே என்ன செய்ய முடியும், அழிக்க முடியும். இப்ப பாருங்க, இஸ்ரவேல் முழுவதுமா அழிக்க ஆண்டுட்டு வல்லமை இருக்கு. ஆனா ஆண்டு அதை செய்யவே இல்லை. ஸ்டெப் பை ஸ்டெப்பா செய்வதை பார்க்கிறோம். ஏன் அவர்கிட்ட வல்லமை இல்லையா? இல்ல, அவருக்கு மனம் திரும்புவாங்கன்னு அவருக்கு உள்ளத்துல என்னது ஒரு ஆசை. நம்ம லைஃப்ல கூட ஆண்டுடைய பனிஷ்மெண்ட்டை கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒரு சின்னதாக என்ன செய்யணும், அது ஆரம்பிக்கும். சின்னதுல ஸ்டார்ட் பண்ணுவார், மனம் திரும்பலன்னா அடுத்த ஸ்டேஜ் ஏசப்ப கூட்டிட்டு போவார். இந்த எகிப்து ஜனங்களை வாசிக்கும் போது அவ்வளவு கொடூரமானவர்கள், அவ்வளவு வித்தியாசமா தன்னுடைய ஜனத்தை நடத்தி இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் அழிக்கவே இல்லை, கடைசி வரைக்கும் விட்டு கொடுத்தார். கடைசியில தான் அதுவும் எல்லா ஜனங்களும் அழிக்கப்படல, இந்த ராணுவம் மட்டும்தான் அந்த சிவந்த சமுத்திரத்தில் அத்தனை பேர் என்ன செய்தாங்க, அழிந்து போனாங்க. இது ஆண்டவர் முதல்ல செய்ய முடியாதா? அவரால் முடியுமே. சான்ஸை கொடுக்கிறாரு, எவ்வளவு வாய்ப்பை கொடுக்கிறாரு. அப்ப ஏன் இந்த வாதிகள் இது நடுவில் கிறிஸ்துவின் அன்பை நம்ம என்ன செய்யறோம், நம்ம உணர்ந்து கொள்ளுகிறோம். இப்போ எங்க பக்கத்துல இருக்க ஒரு பிரதர் போன வாரங்களில் இறந்து போயிட்டாங்க. அந்த பலவீன நேரங்களில ஆண்டர் பக்கமா வருவதற்கு ஆண்டவருக்கு என்ன கொடுத்தாரு, ஒரு வாய்ப்பு கொடுத்தார். அது வரலன்னா நாங்களும் அவரை சந்திச்சிருக்க மாட்டோம், வேதத்தை குறித்து கொடுத்திருக்க மாட்டோம், சொல்லி இருக்க மாட்டோம், அவர் கர்த்தருக்குள்ள ஒரு வாய்ப்பே இல்லாம போயிருக்கும். இந்த வியாதி வந்துச்சு, வியாதி நேரத்துல கர்த்தர் பக்கமா திரும்பினாரு, இருதயம் முழுதும் கர்த்தர்னே சொல்ல ஆரம்பிச்சாரு. அந்த ஆண்டுடைய அவருடைய ஆத்மா என்ன செஞ்சு போய் சேர்ந்துச்சு. ஆண்டுடைய அன்பு கடைசி நாட்களில் ஒரு வாய்ப்பு ஏசப்பா என்ன செய்யறாரு, கொடுக்கிறார். வியாதி மற்றவங்களுக்கு தீமை போல தெரியலாம், ஆனா அந்த ஆத்மாவை ரட்சிப்பதற்கு அந்த வியாதி என்னவா இருந்துச்சு, காரணமா இருந்துச்சு. இப்ப வியாதிக்கு பின்னால ஏசப்பாவுடைய அன்பை நம்ம என்ன செய்யறோம், நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். நம்ம லைஃப்ல கூட இப்ப நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னாங்க, இந்த கொரோனா டைம்ல எத்தனையோ பேர் கர்த்தருக்குள்ள நல்ல ஆழமா என்ன செய்தாங்க, வளர்ந்தாங்க. வாய்ப்பு கிடைச்சிச்சு, எதுவுமே பிரயோஜனப்படலன்னு புரிந்து கொள்ள வச்சாங்க. நான் நம்புகிறேன் எதுவுமே நிலைச்சு நிக்காது, கர்த்தர் தான் என்று சொல்லி தேட ஆண்டு நமக்கு கிருபை கொடுத்தார். அப்போ இந்த வாதைகள் கிறிஸ்து அன்புள்ளவர் என்று என்ன புரிய வைக்கிறதுன்னு சொல்லி வாசிக்கலாம். முதல் காரியம் வாசிச்சோம், அவரை போல யாரும் இல்லை. 2வது அவர் விடுவிக்கிறவர். 3வது அவர் அன்புள்ளவர். 4வதுங்க அந்த உபாகமம் 7ஆம் அதிகாரத்திலேயே 8வது வசனத்தை மட்டும் நம்ம மறுபடியும் வாசிக்கலாம் பாருங்க. டியூட்ரானமி 7:8. கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதினாலும் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகிய எகிப்தினின்றும் அதன் ராஜாவான பார்வோனின் கையினின்றும் உங்களை மீட்டு கொண்டார். அன்புனால மட்டும் இல்லையா, கொடுத்த வாக்கை என்ன செய்யணும், நிறைவேற்றணும். யாருக்கு வாக்கு கொடுத்தாரு, ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தாரு. யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம்
இஸ்ரவேல் ஜனங்களோட ஆண்டு பேசும்போது அந்த வார்த்தையை மறுபடியும் சொல்றாரு. 6ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனம். எக்ஸடஸ் சாப்டர் 6 verse 8. யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிக்கலாம். ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட தேசத்தில் உங்களை கொண்டு போய் அதை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன், நான் கர்த்தர் என்று அவர்களுக்கு சொல் என்றார். அவரை குறித்து அறிந்து கொள்ளணும். என்ன அறிந்து கொள்ளும் இந்த வசனத்துல? அவர் ஆணையிட்டதை கண்டிப்பா என்ன செய்வாரு? நிறைவேற்றுவார். இந்த வாதைகள் வழியா, உபத்திரத்து வழியா போகும்போது இஸ் a promise keeper. அவர் சொன்னதை என்ன செய்வார்? நிறைவேற்றக்கூடிய தேவன். சொன்னதை குறித்து மனஸ்தாபப்படுகிறது இல்ல, மனம் மாறுகிறதே இல்ல. அவர் சொன்னதை நிறைவேற்றக்கூடிய ஒரு தேவன். மனுஷங்க பல ப்ராமிஸ் பண்ணலாம், ஆனா அந்த வாதைகள் டைம்ல அவங்களால நிக்க முடியாம அவங்களே ஜீவனோடு இல்லாம போயிடுறாங்க. என்ன செய்ய முடியும்? அதாவது அவங்க நிலையானவர்கள் அல்ல, அவர்கள் நம்பத்தக்கவர்கள் அல்ல. கர்த்தர் ஒருவர் தான் யாரு? நம்பத்தக்கவர் என்பதை புரிந்து கொள்ள வைக்கிறதுக்கு இந்த மாதிரி வாதிகள் நம்ம ஆண்டுக்கு கூட்டிட்டு போறாரு. he is the only promise keeper. அவர் வார்த்தை சொன்னா கண்டிப்பா என்ன செய்வாரு? நிறைவேற்றுவார். மனம் மாற அவர் மனுபுத்திரன் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாது இருப்பார். பொய் சொல்ல அவர் ஒரு மனிதன் அல்ல. he is a promise keeper என்பதை, அதாவது மனுஷனுடைய வார்த்தைகளை நம்ப முடியாது. பைபிளுடைய மைய வசனங்கள் என்று சொல்லுவாங்க. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பது நலம், பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பது நலம். இது இந்த வாதைகள் டைம்ல அழகா என்ன செய்ய முடியும்? நம்மளால புரிந்து கொள்ள முடியும். மலை மாறி நம்பிட்டு இருந்தாங்க, அவங்களால உதவி செய்ய முடியாம போயிடும். அவங்க தான் எல்லாம் செய்வாங்கன்னு நினைச்சிட்டேன், அவங்களே போயிட்டாங்க. கர்த்தர் தான் நம்பத்தக்கவர் என்று சொல்லி புரிந்து கொள்வதற்காக. இன்னொரு 5வதாகங்க அவரை குறித்து என்ன அறிந்து கொள்ளணும்னா, 8ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல பாருங்க. யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல வாசிக்கலாமாங்க. என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன், இந்த அடையாளம் நாளைக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். வண்டுகள் வரக்கூடிய அந்த 4வது வாதையில ஆண்டவர் சொல்றாரு, உங்க ஊர்ல மட்டும் தான் வரும், என் ஜனங்க ஊர்ல வண்டுகள் என்ன செய்யாது, இருக்காது. இது நிமித்தம் ஒரு வித்தியாசத்தை என்ன செய்வேன்? நான் உண்டு பண்ணுவேன். இது அங்கங்க திரும்பி திரும்பி வாசிப்பீங்க. நம்ம எடுக்க வேணா 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலையும் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலையும் இதே சத்தியத்தாண்டு திரும்பி திரும்பி சொல்லுவார். வித்தியாசத்தை உண்டு பண்ணுவேன், வித்தியாசத்தை உண்டு பண்ணுவேன். பாருங்க, நம்ம எல்லாருக்கும் பல நேரம் இந்த ஒரு கேள்விகள் உண்டாகும். நம்ம நீதியா இருக்கிறோம், நம்ம தப்பு செய்யக்கூடாதுன்னு இருக்கிறோம், நம்ம உண்மையா இருக்கிறோம்னு சொல்லி நினைக்கிறோம். ஆனா அவங்க தப்பு செய்யறாங்க, உண்மையா இல்லை, ஆனா அவங்க தான் நல்லா இருக்கிறது போல இருக்கிறது. இந்த கேள்வி வரும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த மாதிரி வாதைகள் டைம்ல ஆண்டவர் அந்த வித்தியாசத்தை கண்டிப்பா என்ன செய்வாரோ உண்டாக்குவார். கொரோனா டைம்லயே எத்தனையோ தேவ பிள்ளைகளுக்கும் வந்துச்சு, அவர்களுக்கும் வந்துச்சு. ஆனா ஆண்டுடைய பிள்ளைங்க அதை அவங்கள அழிக்கவில்லை, அவங்கள அதை அழிச்சிச்சு. அவங்க வாழ்க்கை ஒண்ணுமில்லாம போச்சு. ஆனா ஆண்டுடைய பிள்ளைங்களை கர்த்தருக்குள் நிறுவதற்கு இது ஒரு காரணமா என்ன செஞ்சிச்சு? மாறி இன்னும் அதிகம். இப்ப நாமே எடுத்துக்கொண்டா இந்த பைபிள் ரீடிங் ப்ரோக்ராம் வந்ததே எதுனாலதான்னா, இந்த கொரோனா டைம்ல எல்லாரும் ஃப்ரீயா இருந்தோம், வசனம் நிறைய வாசிக்க எல்லாருக்கும் ஒரு கிருபை ஆண்டவர் கொடுத்தார். இந்த வாதைகள் நம்மளை அழிக்கவில்லை, அதுக்கு பதிலாக கர்த்தருக்குள்ள வளருவதற்கு நமக்கு இது பயன்பட மாறிச்சு. இஸ்ரவேல் ஜனங்கள் நீங்க கவனிச்சு வரும்போதுங்க, ஆண்டவர் அவர்களை அக்னி ஸ்தம்பம் மேக ஸ்தம்பம் மூலமா நடத்தினார். இந்த எகிப்து ராணுவம் அவங்களை பின்தொடர்ந்து வந்துச்சான். அப்போ முன்னால இருந்த அந்த அக்னி ஸ்தம்பம் எங்க வந்துருச்சான்? பின்னால வந்துச்சான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பின்னால வந்துச்சு. இவங்க 2 பேருக்கு நடுவில் அது தடையா வருகிறது. இந்த மேக ஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆறுதலா இருந்துச்சான். ஆனா அதே அக்னி ஸ்தம்பம் இந்த பக்கம் எகிப்தியருக்கு கொடூரமா இருந்துச்சான். அவங்களுக்கு பயமுறுத்தினது, அந்தகாரமா இருந்துச்சு. இவர்களுக்கு அது ஆசீர்வாதமா இருந்துச்சு. எகிப்து ஜனங்களுக்கும் அதே அழிக்கிறதுக்கு எதுவா மாறிச்சு. அதே போல நம்பி ஆண்டவர் கூட அவரை நம்பும் போது நமக்கும் மற்றவங்களுக்கு வித்தியாசத்தை உண்டு பண்ணுவார். இதை மல்கியால அதை சொல்லுவாரு பாருங்க. மல்கியா புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. மல்கியா 3ஆம் அதிகாரம் 13-14. அந்த கேள்வியை கேட்கும் போது அது ஆண்டருக்கு அவ்வளவு வேதனையா இருக்கிறதா. ஆண்டவர் உங்களை நம்பி என்னாச்சு, அவங்க நல்லா இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லும் போது அதுல அந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லுவார். மலாக்கி சாப்டர் 3:13 and 14. மல்கியா 3ஆம் அதிகாரம் 13-14 வாசிக்கலாம். நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுகள் கடினமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் உமக்கு விரோதமாக என்னத்தை பேசினோம் என்கிறீர்கள். தேவனை சேவிப்பது விருதா, அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறதுனாலும் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதுனாலும் என்ன பிரயோஜனம்? இப்படி கேள்வி கேட்கிறாங்களாம்.
அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அதுக்கு ஒரு பதிலாம் சொல்றாரு பாருங்க. நீங்க அப்படியே வாசிக்கும் போது புரியும். 18ஆம் வசனம் மட்டும் நம்ம வாசிக்கலாம். அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும், தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். இந்த மாதிரி சூழ்நிலைகளில தன்னுடைய பிள்ளைகளை ஆண்டவர் காக்கிறவர், நடத்துகிறவர் என்பதை புரிந்து கொள்கிறோம். அவரை சேவிப்பது வேஸ்ட் இல்ல, பிரயோஜனம் உள்ளது என்பதை நம்ம புரிந்து கொள்ள ஆண்டவர் வைக்கிறார். ஃபர்ஸ்ட் வாசிக்கிறோம், அவர் கர்த்தர் என்று சொல்லி புரிந்து கொள்ளும். என்னென்னலாம் அவர் கர்த்தர், அவருக்குள்ள என்னென்னலாம் புரிந்து கொள்ளணும். அவருக்கு ஒப்பானவர் யாரும் இல்ல, அவர் விடுவிக்கிறவர், அவர் அன்புள்ளவர், வசனத்தை கொடுத்த வாக்க அவர் நிறைவேற்றுகிறவர், வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறவர் என்று சொல்லி. மூன்றாவதாகங்க யாத்திராகமம் 10ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஏன் வாதைகள், ஏன் இந்த மாதிரி சூழ்நிலைகள் இயேசுப்பா நம்மளை கூட்டிட்டு போறாரு, ஒரு தேவ பிள்ளைக்கு ஏன் அனுமதி கொடுக்கிறாரு, அந்த கேள்விக்கு பதில் இந்த பகுதியில வாசிக்கும் போது 3வது பதிலா எக்ஸடஸ் சாப்டர் 10:2 வாசிக்கலாம். நான் எகிப்திலே நடப்பித்ததையும் நான் அவர்களுக்குள் செய்த என் அடையாளங்களையும் நீ உன் பிள்ளைகளின் செவிகள் கேட்கவும் உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளின் செவிகள் கேட்கவும் விவரித்து சொல்லும்படிக்கும் நானே கர்த்தர் என்பதை நீங்கள் அறியும்படிக்கும் நான் அவன் இருதயத்தையும் அவன் ஊழியக்காரரின் இருதயத்தையும் கடினப்படுத்தினேன் என்றார். இந்த மாதிரி சூழ்நிலைக்குள்ள இயேசுப்பா ஏன் கூட்டிட்டு போறாருன்னாங்க, நம்முடைய அடுத்த சந்ததிக்கு ஆண்டவர் யார் என்று சொல்வதற்கு நமக்கு ஏது உண்டாகும்படியா. நான் அனுபவிக்காத ஒன்ன மற்றவங்களுக்கு என்ன செய்ய முடியாதுன்னு நான் சொல்ல முடியும். அவருக்கு ஒப்பானவர் இல்லைன்னு நான் புரிந்து கொள்ளலைன்னா இன்னொருத்தர் கூட அவருக்கு ஒப்பானவர் இல்லைன்னு சொல்லி நம்மளால சொல்ல முடியாது. அவர் அன்புள்ளவர், அவர் விடுவிக்கிறவர், அவர் வித்தியாசம் காண்பிக்கிறவர், அவர் சொன்ன வார்த்தை நிறைவேற்றுகிறவர். நான் அனுபவிக்கலன்னா மற்றவங்களுக்கு என்ன செய்ய முடியாது, நம்ம சொல்ல முடியாது. அனுபவிக்க வைக்கிறார். பலவீனத்தின் நடுவில் போகும்போது அனுபவிக்க வைக்கிறாரு. சூழ்நிலைகளுக்குள்ள போகும்போது எனக்கு அவர் உதவி செய்தாருங்க, அது நான் உங்களுக்கு நிச்சயமா என்ன செய்ய உதவி செய்வார். 2 கொரிந்தியர்லங்க 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்துல ஒரு தேவ பிள்ளைக்கு ஏன் பாடுகள் என்ற கேள்விக்கு அங்க ஒரு பதில் சொல்றாரு பாருங்க. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். 2 Corinthians chapter 1:4. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்கள் ஆகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். இந்த சூழ்நிலையில இயேசுப்பா நம்மளை கூட்டிட்டு போறாரு. ஏன்னா அந்த சூழ்நிலையில கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுக்கிறார், ஆறுதல் கொடுக்கிறார். அனுபவிக்கிற நம்ம மற்றவங்களுக்கு சொல்ல திராணி உள்ளவர்களா மாறுகிறோம். பல நேரம் சொல்லுவோம், உங்களுக்கு என்ன புரியும், இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியாது. ஆனா அந்த வழியில என்னையும் கூட்டிட்டு போறாரு, அந்த சூழ்நிலைக்கு நம்மளையும் கூட்டிட்டு போறாரு, ஆறுதலை அனுபவிக்க வைக்கிறாரு, விடுதலை அனுபவிக்க வைக்கிறாரு. நான் அனுபவிச்சேன், உனக்கும் கிடைக்கும் சொல்லி மற்றவங்களுக்கு என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். அனுபவிக்காத ஒண்ணு அதே கமிட்மெண்டோடு நம்மால என்ன செய்ய முடியாது, பேச முடியாது. அன்புள்ளவரை நான் அனுபவிக்காட்டி நான் எப்படி அன்பை மற்றவங்களுக்கு சொல்ல முடியும்? விடுவிக்கிறவரை நான் அனுபவிக்காட்டி எப்படி நான் விடுதலை குறித்து மற்றவங்களுக்கு சொல்ல முடியும்? அப்ப பாடுகள் ஏன்னா ஒரு தேவ பிள்ளை கிறிஸ்துவின் குணாதிசயங்களை அனுபவிப்பதற்காகவும் அனுபவிச்சு மற்றவங்களுக்கு சொல்லும்படியாக. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். 2 Timothy chapter 2:2 வாசிக்கலாமா? அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷர்களிடத்தில் ஒப்புவி. 4 ஜெனரேஷன்ஸ் பார்க்க முடியும் பாருங்க. நீ என்னிடத்தில் கேட்ட, யார் சொல்றாரு? இது பவுல் சொல்றாரு. பவுல்கிட்ட யார் கேட்கிறா? தீமோத்தேயு கேட்கிறார். தீமோத்தேயு யார்கிட்ட கொடுக்கணும்? அடுத்தது சொல்றாரு, மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷர்களிடத்தில் நீ ஒப்புவி. பவுல், அடுத்தது தீமோத்தேயு, உண்மையுள்ள மனுஷர்கள். அந்த உண்மையுள்ள மனுஷர்கள் மற்றவங்களுக்கு என்ன செய்வாங்க? போதிப்பாங்க. எப்ப எப்படி செய்ய முடியும்? நான் அனுபவிச்சாதான் என்ன செய்ய முடியும் நான் சொல்ல முடியும். அந்த கமிட்மெண்ட் இல்ல, நான் அனுபவிக்கல, சும்மா அறிவுதான் இருக்குன்னா மற்றவங்க மனதார என்ன செய்ய முடியும், சொல்ல முடியாது, பிரயோஜனப்படவே படாது. அது மேலோட்டமா தான் இருக்கும். ஆழத்திலிருந்து ஆழம் பாய முடியும். அப்ப நம்ம இந்த மாதிரி சூழ்நிலையே சேசப்ப ஏன் கூட்டிட்டு போறாரு? அனுபவிச்சு மற்றவங்களுக்கு சொல்லும்படியாக. கடைசியாக ஏன் வாதைகள் என்று வரும்போது யாத்திராகமம் 9ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஒரு 2 வசனம் வாசிச்சிடலாம். எக்ஸடஸ் சாப்டர் 9:16. யாத்திராகமம் 9ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிக்கலாம். என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும்
என் நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன். என் நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபமாகும்படியாக. இன்னொரு வசனம் 14:4, 14ஆம் அதிகாரம் 4வது வசனம். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஏன் ஆண்டவர் இதை செஞ்சாரு, ஏன் வாதைகளை அனுமதி கொடுத்தாருன்னு சொல்லும்போது ஒரு காரணம் சொல்றாரு. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிக்கலாம். ஆகையால் பார்வோன் அவர்களை பின்தொடரும்படிக்கு நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படி பார்வோனாலும் அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் என்றார். அவர்கள் அப்படியே செய்தார்கள். அந்த 9ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனத்துல வாசிச்சோம், என் நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபமாகும்படியாக. இந்த இடத்துல 4ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், எல்லாராலும் நான் மகிமைப்படும்படியாக. கடைசியா ஏன் ஆண்டு இந்த மாதிரி சூழ்நிலை நம்மளை கூட்டிட்டு போறாரு, புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலைன்னா கர்த்தர் அதுல என்ன செய்ய போறாரு, மகிமைப்பட போகிறார். மார்த்தாள், மரியாள், லாசர் ஃபேமிலியில சடனா ஒரு விபத்து, சடனா ஒரு சூழ்நிலை. ஏன் நடக்கிறது? செய்தி வந்த உடனே ஏசப்பா ஒரு வார்த்தை சொல்றாரு. அது மட்டும் வாசிச்சுலாம் நம்ம முடிச்சிடலாம். ஜான் சாப்டர் 11 verse 4, யோவான் 11ஆம் அதிகாரம் 4வது வசனம். அந்த குடும்பத்துல சடனா ஒரு மரணத்துக்கு எதுவான ஒரு வியாதி, சடனா ஒரு குழப்பம், சடனா ஒரு பலவீனம். அந்த நேரத்துல ஏசப்பா அந்த இடத்துல இல்ல, செய்தி கொடுத்து அனுப்புறாங்க. அப்ப வசனம் சொல்லுது, யோவான் 11:4, இயேசு அதை கேட்ட பொழுது இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். 15ஆம் வசனம் கூட வாசிங்க. நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்கள் ஆகிறதற்கு ஏதுவென்றென்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். இப்பொழுது அவனிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்றார். இந்த வியாதியில, இந்த பிரச்சனை எதுக்காக கர்த்தர் மகிமைப்பட போறாரு, தன்னோடு இருக்கிற சீஷர்களும் தேவனுடைய மகிமையை காண போறாங்கன்னு சொல்லப்ப நம்ம லைஃப்ல கூட புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலை போகும்போது 4 காரணங்கள் நமக்கு முன்னால் ஆண்டு வைக்கிறாரு. அவர் தான் கர்த்தர் நான் புரிந்து கொள்ளும்படி. அவருடைய நிறைய குணாதிசயங்கள் இல்லைங்க நம்மனால அனுபவிக்கவே முடியாது. ஆனா இந்த மாதிரி சூழ்நிலை போகும்போதுதான் அவர் ஒப்பானவர் இல்ல, அவர் விடுவிக்கிறவர், அவர் அன்புள்ளவர், அவர் பிராமிஸ் கீப்பர், அவர் வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறவர் என்பதை அனுபவிக்க வைக்கிறாருன்னு வாசிக்கிறோம். அதே போல 3வதாக பார்த்தோம், மற்றவங்களுக்கு சொல்வதற்கு நான் திராணி உள்ளவன் என்ன செய்யறேன், மாறுகிறேன். நிறைய தடவை ஆண்டவருக்காக நெருங்கி போறவங்க நிறைய பாடுகளுக்குள்ள போறாங்க. ஏன் போறாங்கன்னா ஆண்டவர் அவங்களை அனுபவிக்க வைக்கிறார். அந்த பாடுகள் நடுவில் ஆறுதல் அனுபவிக்க, விடுதலை அனுபவிக்க வைக்கிறார். நான் அனுபவிச்சேங்க, இப்ப சும்மா சொல்றதுக்குங்க அனுபவிச்சு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. எனக்கும் இதே பிரச்சனை தான் எனக்கும் வந்துச்சுங்க, ஆண்டு எனக்கு கிருபை கொடுத்தா நம்ம சொல்லும் போது அவங்க இன்னும் எஃபெக்டிவா இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலை ஏசப்பா நம்மள கூட்டிட்டு போறாரு. கடைசிய இது மூலமா கர்த்தர் என்ன செய்ய போறாரு, மகிமைப்பட போறாரு. அவர் யார் என்பதை நீங்க கவனிச்சு பார்த்தா, அந்த ராகாபுங்கிற வேசி என்ன சொல்றாங்கன்னா, எரிகோக்குள்ள போகும்போது உங்களை பத்தி எல்லாம் கேட்டு எங்களுக்கு பலவீனம் ஆயிடுச்சு, நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டு கானானியரெல்லாம் என்ன செஞ்சுட்டாங்க, பலனிழந்து போயிட்டாங்க, நடுங்கிட்டாங்க. அந்த செய்தி எல்லா இடத்துலும் பரவுச்சு, கர்த்தர் யார் என்பதை அவங்க அறிந்து கொள்ள வச்சுச்சு. இப்ப நம்ம லைஃப்ல கூட இந்த மாதிரி சூழ்நிலைக்குள்ள போறோம், ஆண்டவர் எல்லாருக்கும் தெரியுது, அவமானம் ஆகுறதுன்னு சொல்லும்போது இல்ல, கர்த்தர் மகிமைப்பட போறாரு, அவர் பிரஸ்தாபம் அடைய போறாரு. சும்மா சின்ன இடத்துல நம்ம சாட்சியா இருந்தவங்க இந்த மாதிரி உபத்திரவம் வழியில பல இடங்களுக்கு ஏசப்பா கூட்டிட்டு போறாரு. பலருக்கு நம்ம மூலமா அவருடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ண போறாரு. ஜெபம் பண்ணலாம், ஆண்டுட்டு ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே, பாடுகளை, உபத்திரவங்களை, அந்த மாதிரி நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ நாங்க பார்க்கிற பார்வையை மாற்றுங்க ஏசப்பா. ஏன் என்று கேள்வி கேட்காம நன்றி சொல்லுகிறவர்களா எங்களை மாற்றுங்க. நம்முடைய தேசத்தின் சூழ்நிலை ரொம்ப வித்தியாசமா போயிட்டே இருக்கிறது. ஏன் ஆண்டவரேன்னு சொல்லி புரிந்து கொள்ள முடியவில்லை. சாத்தான் தனக்கு தான் பலன் இருக்கிறது போல பேசிக்கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் கர்த்தர் நல்லவர். சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் அவரே கர்த்தர் என்பதை அவர்களும் அறிந்து கொள்ள வைப்பாரு, நாமும் அறிந்து கொள்ள வைப்பாரு. அவர் யாரு, நான் நம்ம நம்புவதற்கு அவர் யாரு, அந்த கடவுள் யாரு, எங்க கடவுள் தான் பெருசுன்னு சொல்லி சொல்லும்போது வித்தியாசமான சூழ்நிலைகளை அனுமதி கொடுப்பாரு. அவரே கர்த்தர் என்று சொல்லி புரிந்து கொள்ள வைப்பார், ஆண்டு புரிந்து கொள்ள வைப்பாரு. கர்த்தர் நல்லவர். அதனால எல்லா சூழ்நிலைகளுக்காக, அவர் அனுமதி கொடுத்து வருகிற எல்லாவற்றுக்காக ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். நம்முடைய பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன், நம்முடைய தேசத்துடைய சூழ்நிலைகள், பலவிதமான கொள்ளை நோய்கள், பலவிதமான கட்சிகளிலே என்னென்னலாம் நடந்து கொண்டிருக்கிறது, ஏன் ஆண்டவரேன்னு சொல்லி புரிந்து கொள்ள முடியல. ஆனா ஆண்டு சொல்லுகிறாரு, நான் கர்த்தர் என்பதை நான் நிரூபிப்பேன். ஆண்டு அனுபவிக்க வைப்பாரு.
அவரே இந்த சூழ்நிலையில கிறிஸ்துவின் அன்பை நம்ம ருசி பார்க்கும்போது மற்றவங்களுக்கு சொல்ல திராணி உள்ளவர்களா மாறுவோம். எல்லாத்துக்கும் மேல கர்த்தர் மகிமைப்படுவாரு. சேர்ந்து ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தம் உள்ள எங்க நல்ல பரம தகப்பனே, நிறைய காரியங்கள் எங்களால புரிந்து கொள்ளவே முடிகிறது இல்லப்பா. ஏன் ஆண்டவரே இப்படி எங்க தேசம் போய் கொண்டிருக்கிறது? ஏன் எங்க கிறிஸ்துவ சமுதாயம் இப்படி போயிட்டு இருக்கிறது? ஏன் ஆண்டவரே நீங்க மௌனமா இருக்கிறது போல இருக்கிறீங்க? ஏன் ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறீங்க? ஒன்னும் செய்ய முடியாத பராக்கிரமசாலி போல நீங்க ஏன் ஆண்டவரே இருக்கிறீங்க என்று சொல்லி பல நேரம் நாங்க கேள்வி கேட்கும்போது, இன்றைக்கு இந்த யாத்திராகம புஸ்தகத்தின் மூலமா தேவரே நோக்கத்தை நீங்க வெளிப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் தான் கர்த்தர் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்ள வைப்பதற்காக இந்த சூழ்நிலையை அனுமதி கொடுத்திருக்கிறீர். அதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். சீக்கிரம் காரியங்கள் மாறும் ஏசப்பா. மனுஷனுடைய வல்லமைகள் எல்லாம் ஒன்றும் இல்ல, மனுஷனுடைய ஞானம் ஒன்றும் இல்ல, அவருடைய தந்திரங்கள் ஒன்றும் இல்ல, அவங்களுடைய பெரிய பெரிய திட்டங்கள் எல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு புரிந்து கொள்ள வைக்க போறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாத்துக்கும் மேல உமக்கு ஒப்பானவர் வேற யாரும் இல்ல, உம்மை போல அன்புள்ளவர் யாரும் இல்ல, உம்மை போல விடுவிக்கிறவர் யாரும் இல்ல. வித்தியாசத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு சர்வ வல்லமுள்ள தேவன், சொன்னதை நிறைவேற்றுகிற ஒரு தேவன் என்பதை எங்களை அனுபவிக்க வைக்க போறீங்க. அதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லாத்துக்கும் மேல எங்களை சுவிசேஷகர்களா நீங்க மாற்ற போறீங்க. உங்களுடைய அன்பை மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறவர்களா மாற்ற போறீங்க. அனுபவிச்ச எங்களை ஆண்டவரே, அனுபவிச்சவர்களா, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்களா மற்றவங்களுக்கு இன்னும் கமிட்மெண்டோடு சொல்ல கர்த்தர் எங்களை பயன்படுத்த போறீங்க. எல்லாத்துக்கும் மேல எங்க மூலமா நீங்க மகிமைப்பட போறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம். இந்த சூழ்நிலைகள் எல்லாம் உடைய நாம தூஷிக்கப்படுவதற்கு இல்ல ஆண்டவரே. இந்த சூழ்நிலைகள் நடுவில் கர்த்தருடைய பிள்ளைங்க சாட்சியா நிற்கும்போது, சத்தியத்துக்காக நிற்கும்போது, உண்மையா நிற்கும்போது உடைய நாம மகிமைப்பட போவதற்காக ஸ்தோத்திரம். எல்லா இடங்களிலும் பிரஸ்தாபமாக போவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தரே தேவன் என்று ஜனங்க அறிந்து கொள்ள போவதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் உயர போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் அப்படி செய்ய போறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம். வருகிற நாட்களில் அப்பா, ஒருவேளை சூழ்நிலைகள் வித்தியாசமா போனாலும் இதுக்கு பின்னால கர்த்தர் கிரியை செய்கிறத, நீங்க இன்னும் சிங்காசனத்துல அமர்ந்து இருக்கிறத நாங்க காண போகிறோம். அதற்காக உமக்கு நன்றி. எல்லாம் துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.